sanitize. Thank you. Little more. Okay, எல்லாம் பயங்கர பசியில இருக்காங்க. Actually நாங்க வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப் எதுவும் எடுத்துட்டு வரல, பிளேட் எதுவும் எடுத்துட்டு வரல, just ஒரு box and then இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு பட்டர்ஃப்ளை கார்டன் கூட அசோசியேட் ஆகிருக்கிற ஒரு சின்ன ப்ளே ஏரியா. இங்கே வந்து ஒரு சின்ன ஓடை மாதிரி போய்கிட்டே இருக்கும். அங்கே பசங்க வந்து சும்மா கையை காலை விட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த பொட்டானிக் கார்டனில் அஃப்கோர்ஸ் இவ்வளோ பெரிய பொட்டானிக் கார்டன் இருக்கும்போது அது லேர்னிங் ஏரியாவை கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் சொசைட்டி சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்க வந்து நிறைய அரேஞ்ச் பண்ணுவாங்க. Having fun, Happy? So, இப்படி தாங்க பசங்க வந்து இங்கே குட்டி குட்டியாக நிறைய இடம் இருக்குல்ல, லைக் ஹில் மாதிரி இருக்குல்லன்னு சொன்னேன். அது வந்து அவங்களுக்கு மலை மேலேருந்து உருண்டு வர்றதா ஒரு ஃபன்னுங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தோன்னா இப்படி தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க பசங்க எல்லாருமே. ஸோ அது அந்த ஜோதியிலே நம்மளும் போய் ஐக்கியமாயிட்டோம். சினிமாவில் வர கிளைமேக்ஸில் ஹீரோ ஹீரோயின் உருண்டு வர மாதிரியே இருக்குல்ல. So fun. Ready to go inside? So எனக்கு பின்னாடி தெரியுதுல்ல ஒரு டோம் மாதிரி, அதுக்குள்ளே தான் வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸிபிட்ஸ் இருக்குது. நாங்கள் முன்னாடி வரும்போது எக்கச்சக்க கலர்ஸ் பட்டர்ஃப்ளை ரேர் ஸ்பீஷஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் அதோட லைஃப் சைக்கிளும் வந்து சூப்பராக வந்து நரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சாம்பிள்ஸ்க்கும் பார்த்தோன்னா சில பட்டர்ஃப்ளை எக்ஸ் எல்லாம் வந்து வச்சு நமக்கு வந்து லைஃப் சைக்கிள் ப்ராசஸை வந்து பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. Is it okay to go next? Are you 2 o'clock tickets? Okay, so I'll have the 5 of you together. Okay. Next. Okay. Okay. I can only do so many at a time. Okay, no, so I don't okay. have 2 doors that's open. fine. Thank you for your help. Thank you. So இப்போ நம்ம வந்து பட்டர்ஃப்ளை அண்ட் ப்ளூமுக்கு வெளியில் இருக்கிறோம். இப்போது கொஞ்சம் பேர் தான் உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க அகைன் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸால். நாங்கள் வந்து அடுத்த ஸ்லாட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம பட்டர்ஃப்ளை கார்டன் உள்ளாக்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே இன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றது சொல்லுவாங்க. ஏன்னா பட்டர்ஃப்ளைஸ் வந்து ரொம்பவே மென்மையாக இருக்கக்கூடியது. நமக்கு தெரியும் பட்டர்ஃப்ளையை நம்ம தொட்டனா அதோட விங்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒருவேளை நம்ம மேலே வந்து பட்டர்ஃப்ளை உட்காந்தாலுமே கூட நம்ம அப்படியே பொறுமையாக இருந்தோன்னா அந்த பட்டர்ஃப்ளையை பறந்து போயிடும். அதோட பட்டர்ஃப்ளைஸ் பார்த்தோன்னா ரொம்ப டைனமிக்காக இருக்கும்ல, எப்போ பார்த்தாலும் பறந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து வீடியோஸை தான் ரொம்ப சஜஸ்ட் பண்ணுறாங்க ஃபோட்டோகிராஃபியை விட. சில பட்டர்ஃப்ளைஸ்லாம் அமெரிக்கன் நேட்டிவ் பட்டர்ஃப்ளைஸ் இல்லாத பட்டர்ஃப்ளைஸ் அது விட்டுருக்காங்க உள்ளே இருக்க. ஸோ அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது டோர் ஓப்பன் பண்ணும்போது வெளியில் பறந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம பட்டர்ஃப்ளை கார்டன் முடிஞ்சது வெளியில் போகும்போது நம்மளை ஒரு தடவை செக் பண்ணிப்பாங்க. நம்ம பேக்ஸில் நம்மளோட பேண்ட் அந்த மாதிரிலாம் பின்னாடி எங்கேயாச்சும் அழகாக உட்காந்துருந்துச்சுன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதை ஒரு தடவை நமக்கு செக் பண்ணிவிட்டு அவங்க அழகாக பிடிச்சி திரும்ப உள்ளே விட்டுருவாங்க. ஸோ நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். ஏகப்பட்ட ரூல்ஸ் இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸிபிட்குள்ளே வர்றதுக்கு. என்னை சுற்றி எங்கே பார்த்தாலும் பட்டர்ஃப்ளைஸாக பறந்துட்டுருக்கு. நம்ம கீழே கால் வைக்கணும்னா கூட பார்த்து தான் கால் வைக்கணும். ஏன்னா பட்டர்ஃப்ளை மேலே நம்ம தெரியாதனமாக கூட வச்சுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஸ்பீஷஸோட பிக்சர் அண்ட் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இப்போ நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்தோம், அது என்னன்னு தெரியலனா நான் இதில் பார்த்து ஓகே அது இந்த பட்டர்ஃப்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அது பர்பிள் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர், ரெட் கலர் அப்படின்னு எல்லா கலர்ஸ்லையுமே என்னை சுற்றி அப்படியே பறந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா நானும் ஹாசியும் எந்த பட்டர்ஃப்ளை இதை எங்களால் ஸ்பாட் பண்ண முடியுதுன்றதான் பார்த்துட்ருக்கோம்.
Hey, look, here is one. இப்போ சன்லைட் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது இல்லை. ஸோ பட்டர்ஃப்ளைஸ் வந்து இவ்வளோ ஆக்டிவாக இல்லை, எல்லாம் அங்கங்கே தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொன்னேன் அந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை. இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்த கிரைசிஸ் ஃபார்ம் ஆகும்ல, அந்த ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ்லேருந்து ஃபுல்லாகவே இங்கே வந்து போட்டிருக்காங்க. அண்ட் எந்த பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு கூட அதில் நேம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிட்டே போய் பார்த்தோன்னா தெரியும். அண்ட் இதுக்கு தேவையான டெம்பரேச்சரை வந்துட்டு அங்கே ஒரு அண்ட் ஆக்சுவலாக உள்ள 2 தெர்மாமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கரெக்ட் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகணும் உள்ளார்க்க. அப்போ தான் வந்து அது பட்டர்ஃப்ளையாக ஹேட்ச் ஆகிட்டு வரும். One butterfly seems to like this place. அது பட்டர்ஃப்ளை ஒன்றும் லேண்ட் ஆகாமல் இந்த இடத்துட்டு வரமாட்டாங்க நினைக்கிறாங்க. Okay, we're gonna stand super still. Okay, super still. I actually have a freeze game விளையாடிட்டு இருக்கோம் butterflies ஓட. Wait, what landed? Oh my god, what? Did it land on me? No. They are. Come to me. Okay. It landed on you. It landed on me. I was standing.
Really, you guys look good. You can head on out. Right. Here you go. Oh, yeah, I'll take that from you. Thank you. Almost landed on my head. Oh yeah, one landed on me. Oh, how exciting! One almost landed on me. Oh, yeah. Sometimes they're a bit stodgy. Yeah. Thank you so much. Have a good one. Butterflies and blooms பார்த்துட்டோம். செம்ம butterflies எக்கச்சக்க கலரில். பட்டர்ஃப்ளைஸால் மட்டும்தான் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுமே தெரியுமா இல்லை? அண்ட் ஒரு பட்டர்ஃப்ளை என்னோட மேலே வந்து உட்காந்துச்சு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஏன்னா இப்போ டைம் வந்து 2:30 ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து டைனிங் வந்து ரொம்ப லிமிட்டட் போட்டிருக்காங்க. நல்ல வேறு நான் வீட்டில் இருந்தே கொஞ்சமாக ரைஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உடுப்பி ஸ்டைல் புளியோதரை, அதை உட்காந்து சாப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து பிக்னிக் ஏரியாவுக்கு தான். கேஃபட்டேரியா எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. இப்போது இந்த நான் எங்கே இருக்கணும் அங்கேருந்து பார்த்தா, அதனால சேஃபர் சைடாக நான் கொஞ்சம் புளியோதரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த புளியோதரையை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாமா? ஸோ இங்கே வந்து ஒரு ஃபயர் பிட் இருக்குது. பான் ஃபயர் போட்டுட்டு அப்படியே சுற்றி உட்காந்து நம்ம நல்லா கதை பேசலாம் வின்டர் ஹாலில். யா, அண்ட் சில ஈவெண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணாங்கன்னா அப்போ கூட இந்த மாதிரி ஓப்பன் ஆம்பியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவன் இங்கே ஒரு டேபிளை பார்த்தா உட்காந்துடலாமா? நான் யூஸ்வலாக இந்த மாதிரி எப்போவுமே வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொண்டு வரவே மாட்டோம். வி ஜஸ்ட் கோ டேக் இட் ஆன் த கோ, அந்த மாதிரி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், சானிடைஸ். தேங்க்யூ. Little more. உடுப்பி ஸ்டைல் புளியோகரைன்னு சொன்னால அது செஞ்சு வச்சதுனால டக்குன்னு நம்ம இங்கே கிளம்புற பிளான் இருந்ததுனால ரெண்டுமே வந்து அப்படியே ஒன்றா சேர்ந்துருச்சு. ஐ தாட் ஆஃப் கெட்டிங் சம் சிப்ஸ் அண்ட் தென் நான் சிப்ஸ் வாங்கவே மறந்துட்டேன். ஸோ உடுப்பி ஸ்டைல் புளியோகரையை என்னோட ரெசிபி வீடியோஸில் நான் போட்டிருப்பேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன். ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டதான் ஞாபகம் எனக்கு. ஓகே, எல்லாம் பயங்கர பசியில் இருக்காங்க. ஸோ என்னோட புளியோகரை புளியோகரைன்னு சொல்லி பழக்கமாச்சு. ஆக்சுவலி அது புளியோதரை இல்லை, புளியோதரை. Smells so good. ஓகே, ஃபர்ஸ்ட் பைட் அவங்களுக்கு தான் வேணுமா? இந்த பக்கம் வந்து அதிகமாக மல்லாட்டை இருக்குன்றது தான் எல்லாருக்குமே ரொம்ப இதில் வந்து ஃபேவரட்டான விஷயம். இதை நம்ம ரைஸ்க்காக சாப்பிட்றோமோ இல்லையோ, அந்த மல்லாட்டுக்காக தான் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ இருக்கிற மல்லாட்டை எல்லாத்தையும் காலி பண்ணிட வேண்டியது தான் இப்போது. Good. ஸோ நான் இதில் கோகோனட் போட்டிருக்கேன். அண்ட் எள்ளு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி சாதத்துக்கு நார்மலி தாளிச்சி புளியெல்லாம் போடுவோம்ல, புளியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா அது வந்து கொதிக்கணும். அப்போ கொஞ்சம் வெல்லம் போடணும் அதில். அண்ட் சால்ட் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக நம்ம வந்து இந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை போடணும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப் எதுவும் எடுத்துகிட்டு வரல, பிளேட் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் அண்ட் தென் ஒரு 3 ஸ்பூன், கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர், சானிடைசர்ஸ், வாட்டர் பாட்டில், இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நாங்கள் நினச்சோம் ஓகே லிமிட்டட் சீட் இருக்கும், சரி அங்கேயே ஏதாவது சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு. பட் இப்போ நாங்கள் வந்து இருக்கிற நிலைமையில பார்த்தா நாங்கள் எந்த டேரெக்ஷன் இருக்கோன்னு தெரியல. ஸோ நல்ல வேலை சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, இப்போ போய் நம்ம வேறு என்ன இருக்குன்றதை பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து பட்டர்ஃப்ளை அண்ட் ப்ளூம்ஸ் முடிச்சாச்சு, லஞ்ச் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் போய் வாட்டர் பாட்டில்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம விசிட்டர் சென்டருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம டேரெக்ஷனை பார்த்து அப்படியே போக வேண்டியது தான். ஸோ விசிட்டர் சென்டர் அந்த சைடு நேராக போனால் பார்க்கிங் லாட். ஸோ நம்ம போக போகிறது இப்போ விசிட்டர் சென்டர் தான். அந்த விசிட்டர் சென்டர் வழியாக போனால் யூ கேன் கோ டு தட் பிளேஸ். அண்ட் தட்ஸ் ஹவ் வி கோ டு த வெஜிடபிள் கார்டன் as well. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களுக்கு திரும்ப மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர்.